6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இணைந்து 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்துக்கு நேராக தொடர்பு கொண்டாலோ அந்த ஜாதகருக்கு யோகமான தசா புக்தி நடக்குதா, 6-8 தொடர்பு ஜாதகருக்கு இருக்குதாங்கிறத ஒருவருக்கு 8ஆம் அதிபதி தசை நடத்தினாலோ அல்லது 6ஆம் அதிபதி தசை நடத்தும் போது ஒருவருக்கு இவ்வளோ கஷ்டம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்தியின் அடிப்படையில். ஒருவருக்கு 8ஆம் அதிபதி தசை நடத்தினாலோ அல்லது 6ஆம் அதிபதி தசை நடத்தும் போது மீளாத துன்பத்துக்கு அவர் ஆளாகிறாரு. அந்த காலகட்டத்தில் அவருடைய லக்னாதிபதியோட வலுவை பொறுத்து தான் தசா புக்தி கை கொடுக்கும். அந்த லக்னாதிபதி வலுவான ஒரு பொசிஷனில் இருக்காரா அல்லது ராகு கேதுக்களோட பீடிப்பில் லக்னாதிபதி இருக்கிறாராங்கிறத நம்ம முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். அந்த லக்னாதிபதி எந்த பொசிஷனில் இருக்கார், அவர் எந்த மாதிரியான நட்பலனில் இருக்கார், சுபத்தன்மையில் இருக்காரா, எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய வலிமையில் லக்னாதிபதி இருக்கிறாராங்கிறத அடிப்படையில் தான் நம்ம முதல்ல பார்க்கணும் ஜாதகத்தில். அதுக்கப்புறம்தான் நம்மளுக்கு எந்த மாதிரியான தசா புக்தி நடக்குது, அந்த ஜாதகருக்கு யோகமான தசா புக்தி நடக்குதா, 6-8 தொடர்பு ஜாதகருக்கு இருக்குதாங்கிறத நம்ம முக்கியமாக அதை ஆராய்ந்து பார்க்கணும். 6-8 தொடர்பு ஒருவருடைய ஜாதகத்தில் ஏற்பட்டு 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இணைந்து 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்துக்கு நேராக தொடர்பு கொண்டாலோ லக்னாதிபதியை தொடர்பு கொண்டாலோ தசா புக்தி நடக்கும்போது அவருக்கு மிகுந்த ஒரு தீராத கஷ்டம் ஏற்படுகிறது.